ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு யூனிவர்சல் கேட் சர்வீஸ் தமிழ். இன்னைக்கு டாபிக்ல இந்த 3D மாடல் எப்படி நம்ம கேட்டியா ஒர்க் பெஞ்ச் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்க்ரீனில் தெரியுற 3D மாடலை எப்படி நம்ம ரீட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இவங்க பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஐசோமெட்ரிக் வியூ கொடுத்துருக்காங்க. தென் இந்த இடத்துல பாருங்க இதோட டாப் வியூ இருக்குது. டாப் வியூக்கு மேலே ஃப்ரண்ட் வியூ கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வியூ கொடுத்துருக்காங்க. தென் இது வந்து நமக்கு செக்ஷன் வியூ. ஃப்ரண்ட் வியூவோட வியூ வந்து பார்த்தீங்கன்னா இது நமக்கு ஃப்ரண்ட் வியூவாக எடுத்துருக்காங்க. தென் இது வந்து ரைட் சைடு வியூவாகவும் இது டாப் வியூவாகவும் நம்ம கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல ஒரு செக்ஷன் வியூ கொடுத்துருக்காங்க. இந்த செக்ஷன் வியூ பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ஃபைன் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல செக்ஷன் சிசின்னு இருக்குது. இந்த லேபிளோட கட்டிங் லைன் இந்த வியூவில் பாருங்க ஒரு லைன் கிரியேட் ஆயிருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா கட்டிங் லைன். ஸோ இந்த செக்ஷன் லைனை பேஸ் பண்ணி தான் இந்த வியூ கிரியேட் ஆயிருக்கும். ஸோ அப்போ இந்த டாப் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 சிலிண்டர், ஸோ இதில் ஒன்று இந்த 3 சிலிண்டரும் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த அட்டாச்மெண்ட் தான், இதுக்கு பின்னாடி ஒன்று இருக்கும். தென் இந்த டாப் சிலிண்டர் வந்து இங்கே ப்ரொஜெக்ட் ஆயிருக்குது. இந்த சைடில் இருக்கக்கூடிய இந்த சிலிண்டர் வந்து இந்த பிக் சிலிண்டர், இந்த சிலிண்டர் வந்து உங்களுக்கு இங்கே ப்ரொஜெக்ட் ஆயிருக்கும். இதில் வரக்கூடிய இந்த ஆங்கிள் சிலிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு ப்ரொஜெக்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா? செக்ஷன் வியூவில் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இந்த 10 mm கட்டுங்கிறது இந்த சப்போர்ட் சிலிண்டர், இந்த இடத்துல தான் இந்த கட்டு ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதோட ஹைட் தான் பார்த்தீங்கன்னா 10 mm. இந்த ஃபிளாஞ்சோட ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா 8 mm தான். இந்த வியூவில் உங்களுக்கு கிளியராக தெரியும் ஃப்ரண்ட் வியூவில். ஸோ செக்ஷன் வியூவில் இது இப்படி தான் நமக்கு கட் ஆகும். ஸோ இந்த டெப்த் தான் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 10 mm கொடுத்துருக்காங்க. தென் இந்த செக்ஷன் லைன் வந்து இப்படி கட் ஆகுறதுனால இந்த ரிப்பு, ஓகேங்களா, இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படி கட் ஆகுது. இந்த ரிப்போட ஹைட் தான் பார்த்தீங்கன்னா இந்த 31 mmங்கிறது. தென் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இன்டர்னலாக இந்த ஆப்ஜெக்டோட இன்டர்னல் போர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு போர் 25 mm டயாவுக்கு கிரியேட் ஆயிருக்குது. அதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு கவுண்டர் போர் மாதிரி 2 பிகர் டயாலாம் ஆட் ஆயிருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம கம்பைன் பண்ணி எப்படி இந்த 3D மாடல் கிரியேட் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். நான் ஃபஸ்ட்டு கேட்டையா ஓப்பன் பண்ணிக்கிறேன். கேட்டையாவில் பார்ட் மாடலிங் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டார்ட் மெனு போயிட்டு மெக்கானிக்கல் டிசைன், செலக்ட் பார்ட் டிசைன். Now you can see here part. ஓகேங்களா? First I am going to select the top view. இந்த சிலிண்டர் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இங்கே போயிட்டு டாப் லைன் செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் செலக்ட் த டாப் லைன். ஓகேங்களா? XY பிளைன் டாப் லைன் போட்டு பொசிஷன் ஸ்கெட்சில் போயிட்டு கரெக்டாக இந்த ஆர்டின் செட் பண்ணிக்கோங்க. ஸ்வாப் பண்ணிக்கிறேன். ஸோ ஹரிசாண்டல் இன் திஸ் டைரக்ஷன், வெர்டிகல் இன் திஸ் டைரக்ஷன். ஸோ வெர்டிகல் நான் ரிவர்ஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் கிளிக் ஓகே. தென் இந்த சர்க்கிளோட வேல்யூ எவ்வளோன்னு பார்க்கலாம். இந்த சர்க்கிளோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ரேடியஸ் 54. ஜஸ்ட் ஐ செலக்ட் ஒன் சர்க்கிள் ஹியர். Go to constraint, select the constraint option and give the dimension. The dimension I enter radius 54. Once ஸோ இந்த பேஸோட சர்க்கிள் தான் ட்ரா பண்ணியிருக்கிறோம். ஸோ நம்ம ஒரே ஸ்கெட்சில் வந்து இந்த ப்ரொஃபைலை சேர்த்து ட்ரா பண்ண போகிறது இல்லை. ஏன் அப்படின்னா இதோட திக்னஸ் வேறு, இதோட திக்னஸ் வேறு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த பேஸ் இந்த டிஸ்க் ப்ரொஃபைல் மட்டும் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு இந்த 54 mm ரேடியஸ் ட்ரா பண்ணதுக்கப்புறமா எக்ஸிட் த ஒர்க் பெஞ்ச். எக்ஸிட் பண்ணிவிட்டு இதை நம்ம பேட் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் கோ டு ஸ்கெட்ச் பேஸ் ஃபீச்சர், பேட் கமாண்ட் செலக்ட் பண்ணிட்டு ஸ்கெட்ச் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு டைமென்ஷன் ஆப்ஷன் ஐ ஜஸ்ட் என்டர் த திக்னஸ் 8 mm. ஓகேங்களா? ஜஸ்ட் கிளிக் ஓகே. அப் டைரக்ஷன் ஆர் பாட்டம் டைரக்ஷன் அது நம்மளோட விருப்பம் தான். ஸோ நான் வந்து அப்வர்ட்லேயே வச்சுக்கிறேன். நீங்கள் ஃப்ளிப் பண்ணிங்கன்னா ரிவர்ஸில் கிரியேட் ஆகும். பட் ரைட் நவ் ஐ எம் கோயிங் வித் அப்வர்ட். ஜஸ்ட் கிளிக் ஓகே. ஸோ ஒன்ஸ் இந்த பேஸ் டிஸ்க் ட்ராப் பண்ணதுக்கப்புறமா இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிலிண்டர்ஸ், ஓகேங்களா, இந்த சிலிண்டர்ஸ் ரெண்டுமே நம்ம ட்ரா பண்ண போகிறோம். இதோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு இந்த வியூவில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த செக்ஷன் வியூவில் பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்குது. ஸோ 42 mm. தென் இதில் பார்த்தீங்கன்னா 34 mm. ஓகேங்களா? ஸோ இந்த 42 mm சர்க்கிள் ட்ரா பண்ணுறதுக்காக ஐ ஜஸ்ட் செலக்ட் திஸ் ஃபேஸ். இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து ஸ்வாப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஹரிசாண்டல், வெர்டிகல் வந்து ஆப்போசிட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கிளிக் வெர்டிகல் ஆப்போசிட் அண்ட் ப்ரொஃபைல் மெனுவில் சர்க்கிள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு ஐ ஜஸ்ட் ட்ரா ஒன் சர்க்கிள். கன்ஸ்ட்ரெயினில் போயிட்டு செலக்ட் த சர்க்கிள் அண்ட் கிவ் த டைமென்ஷன் 42 mm. ஓகேங்களா? ஸோ 42 mmங்கிறது இதோட டயாமீட்டர். ஸோ ஜஸ்ட் ஐ சேஞ்ச் இட் டயாமீட்டர் அண்ட் என்டர் த வேல்யூ 42. ஸோ ஒன்ஸ் 42 mm கொடுத்ததுக்கப்புறமா ஸோ யூ கேன் எக்ஸிட் த ஒர்க் பெஞ்ச் எக்ஸிட் பண்ணிவிட்டு இப்போ இதை நான் டோட்டலாக பேட் பண்ண போகிறேன். இதோட பேட் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதோட டோட்டல் ஹைட் பார்த்தீங்கன்னா 76. பட் நம்ம வந்து இந்த டிஸ்கோட டாப்பில் வரைஞ்சதுனால ஆல்ரெடி இது ஒரு 8 mm. ஸோ 76 - 8 ஸோ 68 என்டர் பண்ணிவிட்டு ப்ரிவியூ பாருங்கள். சாரி, ஸோ 68 இல்லை, ஏன்னா நம்ம வரைஞ்சிருக்கிறது இந்த சிலிண்டர் மட்டும் தான் ட்ரா பண்ணியிருக்கோம். இந்த சிலிண்டரோட ஹைட் பார்த்தீங்கன்னா 51 ஆல்ரெடி ஒரு 8 மைனஸ் ஆயிரும். ஸோ அப்போ நமக்கு இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 43 கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சிலிண்டர் ட்ரா பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த டாப் சிலிண்டர், ஸோ இதோட டயாமீட்டர் 34.
ஸோ இதோட அட்டாச்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த டாப் சர்ஃபேஸ். ஸோ அகைன் ஐம் கோயிங் டு பொசிஷன் ஸ்கெட்ச், செலக்ட் த டாப் சர்ஃபேஸ். ஸோ வெர்டிகல் ஹரிசாண்டல் தலைகீழ இருக்குது, ஜஸ்ட் ஸ்வாப் பண்ணிக்கலாம். இப்போ வெர்டிகல் டைரக்ஷனாக இந்த பக்கம் ஃப்ளிப் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கிளிக் ஓகே. ஸோ ஐம் கோயிங் டு ட்ரா த சர்க்கிள், செலக்ட் த சர்க்கிள், கிளிக் த சென்டர் பாயிண்ட், கிளிக் அவுட் சைடு, கன்ஸ்ட்ரெயினில் போயிட்டு ஜஸ்ட் கிவ் த டைமென்ஷன் ஹியர். ஸோ டயாமீட்டர் as 34. ஸோ ஒன்ஸ் கிளிக் பண்ணதுக்கப்புறமா ஜஸ்ட் எக்ஸிட். ஸோ எக்ஸிட் ஒர்க் பெஞ்ச் எக்ஸிட் பண்ணதுக்கப்புறமா இப்போ இதோட ஹைட் பார்க்க போகிறோம். ஸோ ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹைட் வந்து 25 mm. ஸோ பேட் கமாண்ட் போயிட்டு ஜஸ்ட் செலக்ட் த ஸ்கெட்ச் அண்ட் கோ டு பேட் கமாண்ட் அண்ட் என்டர் த டைமென்ஷன். கிளிக் ஹியர், செக் த ப்ரீவியூ. ஓகே, ஓகேவா? ஸோ மேக் இட் இன்டு ஐசோமெட்ரிக். இப்போ நம்ம இந்த பேஸ் ட்ரா பண்ணிட்டோம், இந்த 2 சிலிண்டர் ட்ரா பண்ணிட்டோம். இப்போ இந்த 3 சிலிண்டர், இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் சிலிண்டர் இருக்குது, இந்த பக்கம் 2 இருக்குது, பின் பேக் சைடில் 1 இருக்குது. ஸோ இந்த டாப் வியூவில் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும் 3 சிலிண்டர். இதை நம்ம ட்ரா பண்ண போகிறோம். இதை ட்ரா பண்ணுறதுக்காக ஜஸ்ட் ஐம் கோயிங் டு செலக்ட் த பொசிஷன் ஸ்கெட்ச், செலக்ட் த சர்ஃபேஸ். ஸோ பார்த்தீங்கன்னா தலைகீழ இருக்குது. இந்த ஆர்ஜின் வந்து ஃபஸ்ட்டு ஸ்வாப் பண்ணி மாற்றிக்கலாம், ஹரிசாண்டல். ஸோ வெர்டிகலாக ஃப்ளிப் பண்ணிக்கிறேன், வெர்டிகல். இப்போ இந்த 3 சிலிண்டரில் எந்த சிலிண்டர் நம்ம ட்ரா பண்ணலாம் அப்படின்னா இந்த பக்கம் இருக்கிறத ட்ரா பண்ணலாம். ஏன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக கிரியேட் ஆயிருக்குது. இந்த ரெண்டும் ஒரு ஆங்கிளில் இருக்கிறதுனால நம்ம எக்ஸஸாக ஆங்கிள் லைன்லாம் போடுற மாதிரி இருக்கும். இந்த சர்க்கிள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்கிறதுனால ஐம் கோயிங் டு கிரியேட் திஸ் ஒன். ஸோ இதோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்காங்க 3 இன்ட்டு டயாமீட்டர் 20. அண்ட் இந்த சென்டர் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சர்க்கிளில் மவுண்ட் ஆயிருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த சென்டர் பாயிண்டை லாக் பண்ணலாம். செலக்ட் த பாயிண்ட் அண்ட் தி சர்க்கிள், கன்ஸ்ட்ரெயின்ட் டிஃபைன் டயலாக் பாக்ஸில் போயிட்டு மேக் இட் கோஇன்சிடென்ட். தென் கிவ் த டைமென்ஷன் ஆஃப் த சர்க்கிள். ஸோ டயாமீட்டர் வந்து 20 mm. ஸோ ஜஸ்ட் கிளிக் 20. ஓகேங்களா? நம்ம இதை 3D பண்ணதுக்கப்புறமா பேட்டர்ன் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்கெட்சில் கூட நீங்கள் பேட்டர்ன் பண்ணிக்கலாம். நான் 3D பண்ணி பேட்டர்ன் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ இதை நான் வந்து எக்ஸிட் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் எக்ஸிட் பண்ணிவிட்டு இப்போ இதோட திக்னஸ், ஸோ ஸ்கெட்ச் பேஸ் ஃபீச்சரில் போய் பேட் கமாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேட் கமாண்ட் போயிட்டு இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நம்ம செலக்ட் பண்ணும்போது ஸோ இதோட ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரம் பாட்டம், ஆக்சுவலி நம்ம பாட்டம் சர்ஃபேஸில் செலக்ட் பண்ணி ட்ராப் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த பேட் வந்து பாட்டம்லேருந்தே கிரியேட் ஆயிருக்கும். பட் நம்ம இந்த சிலிண்டரோட டாப்லேருந்து ட்ராப் பண்ணதுனால இதோட டைரக்ஷன் வந்து டாப்பில் போகுது. பட் நமக்கு பாட்டமும் இதோட திக்னஸ் ஆட் ஆகணும். ஸோ என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் லிமிட் வந்து எனக்கு ஜஸ்ட் 2 mm. ஓகேங்களா? ஸோ ஃப்ரம் திஸ் சர்ஃபேஸ் ஃபர்ஸ்ட் லிமிட் 2 mm. ஸோ செகண்ட் லிமிட் எனக்கு 8 mm வேணும், ஏன்னா இதோட திக்னஸ் வந்து 8 mm. ஸோ மோர் ஆப்ஷனில் போயிட்டு செகண்ட் லிமிட் போயிட்டு ஐ ஜஸ்ட் கிவ் த வேல்யூ. ஓகேங்களா? செகண்ட் லிமிட் ஐ கிவ் 8 mm. ஜஸ்ட் கிளிக் ப்ரிவியூ. யூ கேன் சி ஹியர். ஸோ ஸ்கெட்சிங் இருக்குது, ஃபர்ஸ்ட் லிமிட் 2 mm, செகண்ட் லிமிட் 8 mm. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு இது அட்டாச் ஆகும். ஸோ ஒன்ஸ் ட்ரா பண்ணதுக்கப்புறமா இப்போ இதில் வந்து ஒரு ஹோல் கிரியேட் ஆகிருக்குது. இந்த ஹோலுமே நம்ம அடுத்து ட்ரா பண்ணிக்கலாம். இந்த ஹோல் பார்த்தீங்கன்னா டயாமீட்டர் 10. சேம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்கெட்ச் ஆப்ஷன் போயிட்டு செலக்ட் திஸ் டாப் சர்ஃபேஸ் அண்ட் ஸ்வாப் வெர்டிகல். ஜஸ்ட் கிளிக் ஓகே. ஓகே கொடுத்துட்டு ஜஸ்ட் கிரியேட் ஒன் சர்க்கிள் ஹியர். இந்த சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் நமக்கு இங்கே ஷோ ஆகாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 2 சர்க்கிளையும் செலக்ட் பண்ணிவிட்டு கன்ஸ்ட்ரெயின்ட் டிஃபைன் டயலாக் பாக்ஸில் போயிட்டு கான்சென்ட்ரிசிட்டி ஆப்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா சென்டர் பாயிண்ட் லாக் ஆயிரும். அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த டயாமீட்டர் 10 mm இது மட்டும் நம்ம கொடுத்தா போதும். டயாமீட்டர் 10 கொடுத்துட்டு ஜஸ்ட் கிளிக் ஓகே. ஒன்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா இதை நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ ஐம் கோயிங் டு யூஸ் பேக்கெட் கமாண்ட் திஸ் டைம். பேக்கெட் கமாண்டில் போயிட்டு ஜஸ்ட் செலக்ட் தி சர்க்கிள். ஸோ செலக்ட் பண்ணதுன்னா பார்த்தீங்கன்னா டேரக்ஷன் ரிவர்ஸில் இருக்குது. ஸோ ஃப்ளிப் பண்ணிங்கன்னா அப்லாம் கிரியேட் ஆகும், பட் நமக்கு ரிவர்ஸில் தான் வேணும். ஸோ இந்த பாட்டம் வரைக்கும் வரணும். ஸோ வேல்யூ வந்து 10 mm டோட்டல். நீங்கள் இந்த மாதிரி 10 கொடுத்தாலும் ஓகே தான், அப்படி இல்லைனா அப் டு லாஸ்ட், அப் டு நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் சிலிண்டர் பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து சப்போர்ட் சிலிண்டருக்காக இந்த பேட் அண்ட் பேக்கெட் பண்ணியிருக்கோம். இது வந்து நமக்கு நம்பர் ஆஃப் கவுண்ட் 3 கவுண்ட்ஸ் தேவைப்படுது. ஸோ வி கேன் யூஸ் பேட்டர்ன். ஓகேங்களா? இங்கே நமக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபீச்சர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இங்கே இல்லை அப்படின்னா ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி இங்கே செக் பண்ணி பாருங்கள் ஆக்டிவில் இருக்குதான்ட்டு. ஸோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபீச்சர் ஆக்டிவில் இல்லை அப்படின்னா நம்ம எடுத்துக்கணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது அன்செலக்டில் தான் இருக்குது. ஜஸ்ட் கிளிக் பண்ணுவோம். ஸோ கிளிக் பண்ணோன்னு பாருங்கள் இந்த இடத்துல நமக்கு வந்துருக்குது. இதை எங்கேயாச்சும் ஒரு இடத்துல பிளேஸ் பண்ணி வச்சுக்கலாம். ரைட் நவ் ஐ பிளேஸ் ஹியர். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வி ஹவ் த ஆப்ஷன் கால் சர்க்குலர் பேட்டர்ன். ஸோ சர்க்குலர் பேட்டர்ன் போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம எதெல்லாம் பேட்டர்ன் பண்ண போகிறோமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இந்த பேட் 4 பேக்கெட் 1 இந்த 2 தான் பேட்டர்ன் ஆகணும். ஸோ ஸ்கெட்சை செலக்ட் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் 3D ஃபீச்சர்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். டோன்ட் செலக்ட் த ஸ்கெட்ச். ஓகே, இந்த ரெண்டையுமே ஒரே டைமில் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கோ டு திஸ் சர்க்குலர் பேட்டர்ன். ஸோ சர்க்குலர் பேட்டர்ன் போயிட்டு ஜஸ்ட் எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்த உடனே இந்த இடத்துல நமக்கு ஆப்ஷன் கம்ப்ளீட் க்ரௌன். கம்ப்ளீட் க்ரௌன்னா இந்த ஃபுல் சர்க்கிளையும் அது கன்சிடர் பண்ணிக்கும்.
இந்த இடத்துல நமக்கு நம்பர் ஆஃப் கவுண்ட் மட்டும் கொடுத்தா போதும். நம்பர் ஆஃப் கவுண்ட் வந்து மொத்தம் 3. ஓகேங்களா? ஸோ ரெஃபரன்ஸ் எலமெண்ட்ல போயிட்டு இந்த சர்க்கிளோட சர்ஃபேஸ், ஏதாவது ஒரு சர்க்கிளோட சர்ஃபேஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரு ரவுண்ட் ஃபேஸை செலக்ட் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ இதை செலக்ட் பண்ணும்போது பாருங்க, இதை பேஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக 3 கவுண்ட்ஸ் வந்துருச்சு. இந்த கம்ப்ளீட் சர்க்கிளையும் அது வந்து எடுத்துக்கும். ஓகேங்களா? ஜஸ்ட் கிளிக் த ப்ரிவியூ, யூ கேன் செக் த ப்ரிவியூ. ஸோ ஜஸ்ட் கிளிக் ஓகே. இப்போ இந்த 3 சப்போர்ட் சிலிண்டரும் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ரிப் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணலாம். ரிப் ப்ரொஃபைல் வந்து இந்த டாப் வியூவில் பார்த்தா தெரியும், 2 இடத்துல தான் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க, இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆக்சுவலாக இங்கே தெரியிற ரிப் வேற, இது வேற. ஓகேங்களா? இதோட திக்னஸ் வேற, இது நம்ம தனியாக ட்ரா பண்ணணும். ஸோ இந்த ரிப்பு பார்த்தீங்க அப்படின்னா யூ கேன் செக் த டாப் வியூ. இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. ஸோ இந்த 2 ரிப்பை தான் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ ரிப் எப்போவுமே ரிப்பு ட்ரா பண்ணும்போது டாப் வியூவில் ரெக்டாங்கிள் மாதிரி தெரியும். ஸோ ஃப்ரண்ட் வியூ ஆர் செக்ஷன் வியூவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்லோப் மாதிரி தெரியும். ஸோ இந்த ஸ்லோப் ப்ரொஃபைலை தான் நம்ம ட்ரா பண்ணணும். நீங்கள் டாப் வியூவில் போய் இந்த மாதிரி ரெக்டாங்கிள் மாதிரி ட்ரா பண்ணக்கூடாது. ட்ரா பண்ணிங்கன்னா அது வந்து ரெக்டாங்கிள் ஒரு வால் மாதிரி கிரியேட் ஆகும். ஸோ அது தப்பு. ஸோ ஃப்ரண்ட் வியூவில் போயிட்டு இந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ணணும். ஓகேங்களா? பட் இன் திஸ் கேஸ் நம்ம ஃப்ரண்ட் பிளேனில் யூஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா ஸோ நம்மளோட ஃப்ரண்ட் பிளேன் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். சாரி, ஸோ நம்மளோட ஃப்ரண்ட் பிளேன் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். பட் இந்த ரிப்பு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பிளேனில் கிரியேட் ஆகல, சம் ஆங்கிளில் கிரியேட் ஆகிருக்குது. ஏதர் நீங்கள் இந்த பக்கம் ட்ராப் பண்ணாலும் ஓகே, இல்லை இந்த பக்கம் ட்ராப் பண்ணாலும் ஓகே, ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சம் ஆங்கிளில் கிரியேட் ஆனதுனால வி நீட் டு கிரியேட் ஒன் பிளேன். ஏன்னா நம்மளோட ஃப்ரண்ட் பிளேன் இப்படி இருக்கும், ஸோ நம்மளோட சைட் பிளேன் இப்படி இருக்கும். 2 பிளேனே நம்மளால யூஸ் பண்ண முடியாது. இந்த ரிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கிளாக கிரியேட் ஆனதுனால வி நீட் டு கிரியேட் ஒன் நியூ பிளேன். அந்த பிளேனோட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 60 டிகிரி வரும். ஸோ எப்படி 60 டிகிரி சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு 120 டிகிரி. 120 டிகிரி அப்படின்னா இது வந்து 30 டிகிரியாக இருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 60 டிகிரி. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் ஐம் கோயிங் டு கிரியேட் ஒன் நியூ பிளேன். ஸோ இங்கே ரெஃபரன்ஸ் எலமெண்ட் ஆப்ஷனில் போயிட்டு ஐ ஜஸ்ட் செலக்ட் த பிளேனில் போயிட்டு ஸோ ஃப்ரண்ட் பிளேன் கிளிக் பண்ணிக்கிறேன் ரெஃபரன்ஸ்க்கு. இங்கே வந்து ஆப்ஷன் வந்து ஆங்கிள் நார்மல் டு பிளேனில் போயிட்டு ஸோ ரொட்டேஷன் ஆக்சிஸ் நமக்கு ஐ ஜஸ்ட் செலக்ட் ஹியர். இந்த காம்பஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஜெட் ஆக்சிஸ். ஸோ ரைட் கிளிக் ஜெட் ஆக்சிஸ். ஸோ ஜெட் ஆக்சிஸை பேஸ் பண்ணி ஐ ஜஸ்ட் என்டர் 60 டிகிரி ரொட்டேஷன். ஸோ 60 டிகிரி பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ரொட்டேட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ ஐம் ஜஸ்ட் ஃப்ளிப் திஸ் ஆங்கிள். ஸோ இதோட ஆங்கிளை நான் ரிவர்ஸ் பண்ணுறதுக்காக -60 கொடுக்குறேன். ஜஸ்ட் கிளிக் ஓகே. நமக்கு இந்த ஆங்கிள் தான் வேணும். ஓகேவா? ஸோ இந்த பிளேன் பாருங்கள், இந்த இடத்துல ஒரு நியூ பிளேன் கிரியேட் ஆயிருக்கும். இந்த பிளேன் தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இதில் இன்டர்செக்ட் ஆகும். ஓகேவா? இந்த நியூ பிளேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கிள் பிளேன் இதை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த ரிப்பை ட்ரா பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் ஐ செலக்ட் திஸ் நியூ பிளேன். ஓகேங்களா? இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ ஹரிசாண்டல் வெர்டிகல் கரெக்டாக தான் இருக்குது. ஜஸ்ட் கிளிக் ஓகே. ஸோ இந்த கட் செக்ஷன் இப்போ நம்ம இந்த ரிப்பை ட்ரா பண்ணுறதுக்காக இந்த ப்ரொஃபைலை வந்து கட் பண்ணி பார்த்தா நமக்கு இது கிளியராக இருக்கும் ட்ரா பண்ணும்போது. அதனால எப்படி நம்ம ஸ்கெட்ச் பிளேனை யூஸ் பண்ணி நம்ம இப்போ ஒரு பிளேன் யூஸ் பண்ணி ஸ்கெட்சை ஆக்டிவேட் பண்ணியிருக்கோம்ல, அந்த பிளேனை யூஸ் பண்ணி நம்ம இந்த 3Dயை வந்து கட் பண்ணி வியூ பண்ணி பார்க்கலாம். அது எப்படி பார்க்கலாம்னா இந்த விசுவலைசேஷன் ஆப்ஷனில் கட் பார்ட் பை ஸ்கெட்ச் பிளேன் இதை கொடுத்தீங்கன்னா நம்மளோட ஸ்கெட்ச் பிளேனை பேஸ் பண்ணி இந்த ஆப்ஜெக்ட் கட் ஆகி நமக்கு இந்த மாதிரி வியூ காமிக்கும். இப்போ நமக்கு பார்க்கும்போது கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ ரிப் ப்ரொஃபைல் வரைகிறதுக்காக ஐ ஜஸ்ட் கிரியேட் ஒன் லைன் ஃப்ரம் ஹியர். ஓகே, ஐ ஜஸ்ட் கிரியேட் ஒன் லைன் ஃப்ரம் ஹியர் டு ஹியர். ஸோ இந்த லைன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இதோட ஹைட் கொடுத்துருக்காங்க ஃப்ரம் பாட்டம் டு திஸ் பாயிண்ட். ஸோ இந்த ஹைட் பார்த்தீங்கன்னா நமக்கு 31 mm வச்சிருக்காங்க. தென் இந்த ரிப்போர்ட் டிஸ்டன்ஸ் வந்து எந்த வியூவில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ இந்த சிலிண்டரோட அவுட்டர் ஆக்சுவலாக. ஓகேவா? இந்த சிலிண்டரோட அவுட்டரில் தான் பார்த்தீங்கன்னா இது வந்து டச் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பாயிண்டில் வந்து இதை லாக் பண்ணணும். இந்த பாயிண்ட்டை லாக் பண்ணணும். பட் இந்த பாயிண்ட் நமக்கு வந்து எடுக்க முடியாது, ஏன்னா இது வந்து சிலிண்டர் சர்ஃபேஸ். ஸோ என்ன பண்ணலாம்னா இங்கே போயிட்டு we have the option here in operation toolbar, we have the option here project 3D element. ஸோ இதில் போயிட்டு இந்த எட்ஜை நான் ப்ரொஜெக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஐ ஃபிக்ஸ் திஸ் 2 edges. இந்த ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு கோஇன்சிடென்ட். ஓகேவா? இப்போ இந்த லைன் நமக்கு தேவையில்லை, ஜஸ்ட் இந்த லைனை கன்ஸ்ட்ரக்ஷனாக மாற்றிக்கலாம். ஸோ நமக்கு இந்த பாயிண்ட் லாக் ஆகிடுச்சு. அதே மாதிரி இந்த பாயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா இந்த சிலிண்டரோட அவுட்டர் சர்ஃபேஸில் லாக் ஆகணும். ஸோ இந்த சிலிண்டரோட அவுட்டர் சர்ஃபேஸில் லாக் பண்ணுறதுக்காக ஸோ இந்த இடத்துல நம்ம ப்ரொஜெக்ட் பண்ண முடியாது, ஏன்னா இது வந்து ரவுண்ட் சர்ஃபேஸ். இந்த ரவுண்ட் சர்ஃபேஸை நம்ம வந்து ப்ரொஜெக்ட் 3D எலமெண்ட் யூஸ் பண்ணி ப்ரொஜெக்ட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு பதிலாக ஐ கேன் யூஸ் தட் ப்ரொஜெக்ட் ஷில் அவுட் எட்ஜ். ஸோ ப்ரொஜெக்ட் ஷில் அவுட் எட்ஜில் போயிட்டு இந்த சர்ஃபேஸை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா யூ கேன் சி இந்த 2 பக்கமும் இந்த லைன் மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகும். அதுக்கப்புறமா இப்போ ஐ ஜஸ்ட் செலக்ட் திஸ் பாயிண்ட் அண்ட் திஸ் லைன். கன்ஸ்ட்ரெயின்ட் டிஃபைன் டயலாக் பாக்ஸில் போயிட்டு ஐ ஜஸ்ட் மேக் இட் இன்டு கோஇன்சிடென்ட். இந்த லைன் நமக்கு தேவையில்லை, ஜஸ்ட் ரிமூவ். இந்த லைனை வந்து ஐ ஜஸ்ட் மேக் இட் இன்டு ரெஃபரன்ஸ். ஓகேங்களா?
ஸோ ஒன்ஸ் நம்ம ட்ராப் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ நம்ம வந்து இது ரெண்டு கமெண்டில் பண்ணலாம். ஒன்று நம்ம வந்து இது ஒரு க்ளோஸ்டு ப்ரொஃபைல் மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது அப்படியே கனெக்ட் பண்ணி இப்படி எடுத்துகிட்டு வந்து ஒரு க்ளோஸ்டு ப்ரொஃபைல் மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு we can யூஸ் எக்ஸ்ட்ரூட் கமாண்ட். ஓகேவா? அப்படி இல்லைன்னா we have the ஆப்ஷன் ஸ்டிஃப்னர்னு ஒரு கமாண்ட் இருக்கும். இப்போ நம்ம வந்து பேட்லேயே இதை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஐ ஜஸ்ட் ரஃப்லி ட்ரா ஒன் ப்ரொஃபைல் ஹியர். ஸோ இது எதுக்காக நான் இந்த மாதிரி வரைகிறேன் அப்படின்னா, ஸோ நம்ம ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா இங்கே சிலிண்டராக இருக்கிறதுனால நீங்கள் கரெக்டாக அந்த எட்ஜில் மட்டும் டச் பண்ணி ட்ரா பண்ணிங்கன்னா இது வந்து உள்ளே மெர்ஜ் ஆகாது பேட் பண்ணும்போது. ஸோ கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சோம் அப்படின்னா நமக்கு ப்ராப்பராக உள்ள மெர்ஜ் ஆகும். அதனால தான் வந்து ஸோ ஐம் கோயிங் டு எக்ஸ்டெண்ட் திஸ் ஒன். ஸோ இந்த இடத்துல போயிட்டு எக்ஸ்டெண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு ஐ ஜஸ்ட் எக்ஸ்டெண்ட் லைக் திஸ். ஸோ லைக் திஸ். ஓகேங்களா? ஐ ஜஸ்ட் மேக் இட் எக்ஸ்டெண்ட். ஸோ இந்த அட்டாச்மெண்ட் மிஸ் ஆகிடுச்சு. ஜஸ்ட் ஐ செலக்ட் திஸ் டூ அண்ட் மேக் இட் இன்டு கோஇன்சிடென்ட். ஓகே. ஸோ நமக்கு இந்த லைன் மட்டும் கரெக்டாக கன்ஸ்ட்ரெயின் ஆனால் போதும். இது வந்து நம்ம ஒரு டெப்த்துக்காக தான் உள்ள ட்ரா பண்ணுறோம். ஸோ இதோட லென்த் வந்து நம்ம எவ்வளோ வைக்கிறோமோ வச்சுக்கலாம். நோ இஷ்யூ. ஜஸ்ட் ஐ கிவ் ஒன் வேல்யூ ஹியர். ஸோ இந்த ஹைட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 31 இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக அங்கே டச் ஆகிருக்கும். தென் ஜஸ்ட் எக்ஸிட் த ஒர்க் பெஞ்ச். ஸோ ஒன்ஸ் எக்ஸிட் பண்ணதுக்கப்புறமா இதை பேட் பண்ணணும். ஜஸ்ட் கிவ் த பேட். ஸோ பேடோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 5 mm. பட் 5 mm வந்து ரெண்டு பக்கமாக பண்ணணும். ஏன்னா நம்ம வரைஞ்ச ஸ்கெட்ச் எக்ஸாக்டாக மிடில் ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ ஐ ஜஸ்ட் மேக் த மிரர் எக்ஸ்டெண்ட் அண்ட் ஐ கிவ் த வேல்யூ 2.5. 2.5 கொடுத்தா நமக்கு ரெண்டு பக்கமும் இது கிரியேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எதுக்காக வந்து இந்த ஸ்கெட்ச் வரையும் போது உள்ளே வச்சு வரைஞ்சேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். இந்த இடத்துல பாருங்கள் கரெக்டாக உள்ளே வந்து மெர்ஜ் ஆகிருக்கும். அதே மாதிரி இந்த சிலிண்டர்லேயும் கரெக்டாக உள்ளே அட்டாச் ஆகிருக்கும். எதனால் அப்படின்னா நான் இந்த ஸ்கெட்ச் ட்ரா பண்ணும்போது ஸோ கொஞ்சம் எக்ஸஸாக உள்ளே வர மாதிரி நான் செட் பண்ணி ட்ரா பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து கரெக்டாக இந்த இடத்துல கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துகிட்டு போய் இப்படி ட்ரா பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் பேட் பண்ணும்போது இந்த இடத்துல கரெக்டாக அது மெர்ஜ் ஆகாது. ஓகேங்களா? ஓகே. தென் ஐ ஜஸ்ட் செலக்ட் திஸ் ட்ரையாங்கிள் ரிப் அண்ட் கோ டு பேட்டர்ன். ஸோ பேட்டர்ன் பண்ணலாமா இதை மிரர் பண்ணலாமா அப்படின்னா we can யூஸ் த மிரர் கமாண்ட் டு மிரர். ஓகேங்களா? ஏன்னா இந்த பக்கம் 60 டிகிரி இந்த பக்கம் 60 டிகிரியில் இது கிரியேட் ஆனதுனால ரெண்டு பக்கம் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஈஸியாக நம்ம வந்து இதை மிரர் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் செலக்ட் திஸ் ஒன் அண்ட் கோ டு மிரர் கமாண்ட். மிரர் கமாண்டில் போயிட்டு மிரரிங் எலமெண்ட்டாக நான் வந்து இந்த பிளேன் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ கரெக்டாக பாருங்கள் இந்த ரிப் வந்து கரெக்டாக அட்டாச் ஆகிருக்கும். ஸோ இந்த ரிப் ப்ரொஃபைல் கம்ப்ளீட்டட். ஸோ ஃபைனலாக நமக்கு இந்த சப்போர்ட் சிலிண்டர் தென் அதில் ஒரு சிலிண்டர் தென் இந்த இதில் ஒரு ரிப் கிரியேட் ஆகிருக்குது. இதை கிரியேட் பண்ணிவிட்டு நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகே. ஜஸ்ட் மேக் இட் இன்டு ஐசோமெட்ரிக். இப்போ இந்த சைட் சிலிண்டர் கிரியேட் பண்ணுறதுக்காக we can யூஸ் த ஃப்ரண்ட் பிளைன். டைரக்ட்லி ஐ கேன் செலக்ட் த ஃப்ரண்ட் பிளைன். கோ டு ஸ்கெட்ச் ஆப்ஷன். ஸோ ஹரிசாண்டல் வெர்டிகல் கரெக்டாக தான் இருக்குது. வெர்டிகல் இன் திஸ் டைரக்ஷன், ஹரிசாண்டல் இன் தட் டைரக்ஷன். ஜஸ்ட் கிளிக் ஓகே. இப்போ இந்த சிலிண்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த சிலிண்டரோட டயாமீட்டர் 32 அண்ட் ஹைட் வந்து 28. ஸோ ஜஸ்ட் ஐ ட்ரா ஒன் சர்க்கிள் ஹியர் அண்ட் டைமென்ஷன் கன்ஸ்ட்ரெயின் ஆப்ஷனில் போயிட்டு ஸோ டயாமீட்டர் 28 and height of the cylinder from this center to here it's 28 and this horizontal distance from here to here. ஓகேவா? இது வந்து எவ்வளோ அப்படின்னா 25. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ட்ரா பண்ணதுக்கு அப்புறமா எக்ஸிட் த ஒர்க் பெஞ்ச். ஸோ இந்த இன்டர்னலாக இருக்கக்கூடிய ஹோல் நம்ம இப்போ ட்ரா பண்ண போகிறதில்ல. அது ஏன் அப்படின்னா நீங்கள் இந்த சைட் சிலிண்டர் வரையும் போது உள்ளே வந்து இன்டர்ஃபியர் ஆகும். நீங்கள் ஃபைனலாக இந்த ஹோல் ட்ரா பண்ணி கட் பண்ணும்போது அது இன்சைடில் இருக்கிறத கட் பண்ணி எடுத்துரும். நீங்கள் ஃபஸ்ட்டே இந்த ஹோலை ட்ரா பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த சிலிண்டர் ட்ரா பண்ணும்போது இதோட ப்ரொஜெக்ஷன் உள்ளே ஆட் ஆகும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து அந்த போரோட ஸ்கெட்சை ட்ராப் பண்ணல. ஸோ இதோட வேல்யூ இந்த டாப் வியூவில் கொடுத்துருக்காங்க 44. ஸோ 44 வந்து நமக்கு ரெண்டு டைரக்ஷன்லேயும் வரணும். ஸோ நீங்கள் இங்கே நார்மலாக போய் 44 கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுனா ஒரு டைரக்ஷனில் மட்டும்தான் வரும். ஸோ வி நீட் போத் டைரக்ஷன். ஸோ ஜஸ்ட் கிளிக் மிரர் எக்ஸ்டெண்ட். மிரர் எக்ஸ்டெண்ட் கொடுத்துட்டு ஆஃப் ஆஃப் த வேல்யூ மட்டும் 22 என்டர் பண்ணலாம். ஸோ யூ கேன் சி ஸோ உங்களுக்கு இந்த சைட் சப்போர்ட் கிரியேட் ஆகிடுச்சு. தென் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஆங்கிள் சிலிண்டர் ட்ரா பண்ணணும். இந்த ஆங்கிள் சிலிண்டரை நம்ம வந்து ட்ரா பண்ணுறதுக்கு ஐம் கோயிங் டு யூஸ் தட் ஸ்கெட்ச் ஆப்ஷன். ஸோ ஸ்கெட்ச் ஆப்ஷனில் போயிட்டு ஐ ஜஸ்ட் செலக்ட் த ஃப்ரண்ட் பிளைன். ஸோ ஹரிசாண்டல் வெர்டிகல் செக் பண்ணிங்க கரெக்டாக தான் இருக்குது. ஐ ஜஸ்ட் ட்ரா ஒன் லைன் ஹியர். ஓகே. ஐ ஜஸ்ட் ட்ரா ஒன் லைன் ஹியர். ஏன்னா நம்ம வந்து இதை எக்ஸ்ட்ரூட் அதாவது பேட் கமெண்டில் பண்ண போகிறதில்ல. வி கேன் கோ வித் சம் அதர் கமெண்ட். ஸோ இப்போ இந்த ஆங்கிள் செக் பண்ணிக்கலாம். இந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 45 டிகிரி. யூ கேன் see here 45 டிகிரி அண்ட் இந்த சென்டர் பாயிண்ட் வந்து
I just select this circle and coincident or concentricity. See, இதுதான் alignment. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அலைன் பண்ணணும். தென் இந்த லென்த், ஸோ இந்த லென்த் பார்த்தீங்கன்னா 19 mm. ஸோ இந்த டைமென்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா யூ கேன் செக் ஹியர், இந்த வியூவில் கிளியராக கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் இதை ட்ரா பண்ணதுக்கு அப்புறமா எக்ஸிட் த ஒர்க் பெஞ்ச். ஸோ எக்ஸிட் பண்ணிவிட்டு, ஸோ ஐம் கோயிங் டு கிரியேட் ஒன் பிளைன் ஹியர். ஐம் கோயிங் டு செலக்ட் திஸ் லைன் அண்ட் திஸ் பாயிண்ட். ஸோ இங்கே ஒரு நியூ பிளைன் கிரியேட் பண்ணிவிட்டு, தென் அகெயின் இதில் போயிட்டு நான் ஒரு ஸ்கெட்ச் ட்ரா பண்ண போகிறேன். ஸோ ஐ ஜஸ்ட் பிக் மை ஆரிஜின். ஸோ ப்ரொஜெக்ஷன் பாயிண்ட். ஸோ திஸ் இஸ் மை ஆரிஜின். ஸோ எதுக்காக அப்படின்னா இந்த சிலிண்டர் வந்து ஆங்கிளாக கிரியேட் ஆனதுனால நம்ம நார்மலாக பேட் யூஸ் பண்ண முடியாது. பேட் யூஸ் பண்ணியும் பண்ணலாம், பட் பேட் கமாண்டில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஐ வில் எக்ஸ்பிளைன் ஹவு டு யூஸ் பேட் கமாண்ட். ஓகே, ஸோ 20 mm யூ கேன் சி ஹியர். இப்போ இதை நம்ம ரெண்டு கமாண்டில் பண்ணலாம். ஒன்று வந்து இங்கே போயிட்டு நம்ம வந்து ரிப் கமாண்ட் யூஸ் பண்ணி, அதாவது ஸ்வீப் கமாண்டுங்கிற மாதிரி ஒர்க் ஆகும், இது யூஸ் பண்ணி பண்ணலாம். இது நீங்கள் பேட் கமாண்ட்லேயும் பண்ணலாம். பேட் கமாண்டில் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் செலக்ட் த பேட். இப்போ நீங்கள் இதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதோட டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு ப்ரிவியூ, யூ கேன் செக் த ப்ரிவியூ அண்ட் ரிவர்ஸ் த டைரக்ஷன். ஓகேங்களா? யூ கேன் சி ரிவர்ஸ் த டைரக்ஷன். ஸோ இந்த பிளைன் வந்து கிரியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த லைன் ட்ரா பண்ணேன். இந்த லைனை யூஸ் பண்ணி ஒரு பிளைன் கிரியேட் பண்ணி இப்படி ட்ரா பண்ணும்போது வி கேன் கெட் த ப்ரொஃபைல். ஸோ அகெயின் நான் போயிட்டு இதே வியூவில் போயிட்டு சேம் அந்த ஸ்கெட்சை ட்ரா பண்ண போகிறேன். அதாவது இதில் ஒரு ஹோல் கிரியேட் ஆகிருக்குல்ல. ஸோ ஐம் யூஸிங் ப்ரொஜெக்ஷன் பாயிண்ட் திஸ் டைம். ஸோ ஆர்ஜின் செட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஐ கிரியேட் ஒன் சர்க்கிள் ஹியர் அண்ட் சர்க்கிளோட வேல்யூ டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா 10 mm. ஸோ ஒன்ஸ் 10 mm கொடுத்துட்டு எக்ஸிட் பண்ணலாம். எக்ஸிட் ஒர்க் பெஞ்ச் கொடுத்துட்டு ஐம் கோயிங் டு கிரியேட் த கட். ஸோ பேக்கெட் கமாண்ட். ஸோ பேக்கெட் கமாண்ட் யூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் செலக்ட் த சர்க்கிள். பேக்கெட் கமாண்ட் யூஸ் பண்ணிவிட்டு செலக்ட் த சர்க்கிள். இந்த டெப்த் வந்து ஸோ அப் டு லாஸ்ட் கொடுத்தீங்கன்னா இங்கே வரைக்கும் வந்துடும். ஸோ அப் டு நெக்ஸ்ட், ஸோ அப் டு லாஸ்ட்லாம் கொடுத்தீங்கன்னா இந்த பாட்டம் வரைக்கும் வந்துடும். ஸோ அவ்வளோ தூரம் நமக்கு தேவையில்லை. ஸோ டைமென்ஷன் ஆப்ஷன் போயிட்டு, ஸோ ஜஸ்ட் டைமென்ஷனில் போயிட்டு ஜஸ்ட் இந்த சிலிண்டரோட சென்டர் வரைக்கும் இந்த மாதிரி வந்தால் போதும். யூ கேன் செக் த ப்ரிவியூ. ஸோ இந்த மாதிரி நமக்கு கிரியேட் ஆகும். இப்போ பாருங்கள், இந்த சிலிண்டர்லேயும் இந்த சர்க்கிள் வந்து கட் ஆகிருக்கும். தென் அகெயின் இந்த சிலிண்டரில் ஃப்ரண்ட் ஃபேஸில் ஒரு ஹோல் கிரியேட் ஆகிருக்குது. ஐ ஜஸ்ட் செலக்ட் தட் ஃப்ரண்ட் ஃபேஸ். ஓகேங்களா? இந்த ஃப்ரண்ட் ஃபேஸ் எடுத்துக்கலாம், இல்லைனா ஃப்ரண்ட் பிளேன் எடுத்துக்கலாம். ஐ ஜஸ்ட் செலக்ட் த ஃப்ரண்ட் ஃபேஸ் அண்ட் செலக்ட் ஓகே அண்ட் கிரியேட் ஒன் சர்க்கிள் ஹியர். ஸோ இந்த சர்க்கிளோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வியூவில் வச்சிருக்காங்க 19 mm டயாமீட்டர். ஸோ டயாமீட்டர் கொடுக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஐ ஜஸ்ட் செலக்ட் தீஸ் 2 சர்க்கிள். கன்ஸ்ட்ரெயின்ட் டிஃபைன் டயலாக் பாக்ஸில் போயிட்டு கான்சென்ட்ரிசிட்டி அப்ளை பண்ணிக்கிறேன். கான்சென்ட்ரிசிட்டி அப்ளை பண்ணிவிட்டு தென் அப்ளை த டயாமீட்டர் 19. ஸோ 19 கொடுத்தோன்னா எக்ஸிட் பண்ணிக்கலாம். எக்ஸிட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த சர்க்கிளை வந்து பேக்கெட் பண்ண போகிறோம். ஸோ கோயிங் டு பேக்கெட் கமாண்ட். பேக்கெட் கமாண்டில் போயிட்டு செலக்ட் த சர்க்கிள். இப்போ இது வந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் நமக்கு வரணும். ஸோ I just select the option up to next or up to last. Just click the preview, you can check the preview here. See, so clearly it's created. Without any issue it's created. So next, இதில் வந்து ஒரு ரிப் கிரியேட் ஆகிருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதில் வந்து ஒரு ரிப் ஆட் ஆகிருக்குது. இந்த இடத்துல உங்களுக்கு கிளியராக கொடுத்துப்பாங்க. உங்களுக்கு 3Dயில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ரிப்போட திக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த ரிப்போட திக்னஸ் வந்து உங்களுக்கு ஓகே, இந்த சிலிண்டர் இருக்குல்ல, ஆக்சுவலாக இந்த சிலிண்டரும் இந்த ரிப்போ சேம் திக்னஸ் தான் கிரியேட் ஆகிருக்குது. ஓகே, ஐம் கோயிங் டு ட்ரா திஸ் ரிப் ப்ரொஃபைல். ரிப் ப்ரொஃபைல் ட்ரா பண்ணுறதுக்காக ஐ ஜஸ்ட் டேக் இன்ட்டு ஃப்ரண்ட் பிளைன் ஸ்கெட்சு. ஸோ ஜஸ்ட் ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ இந்த செக்ஷன் வியூவை கட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு கட் பார்ட் பை ஸ்கெட்ச் பிளைன் இதை செலக்ட் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த மாதிரி கட் பண்ணி இங்கே இருக்கிற மாதிரியே தெரியும். நமக்கு டிராயிங் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். Now I am going to draw one profile here. Okay, I am going to draw one profile here. Just I create one rib profile. So ஒரு லைன் மட்டும் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லைன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல we need to align tangency. ஸோ இந்த டேஞ்சண்ட்டை அலைன் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இந்த ப்ரொஜெக்ஷன், இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ப்ரொஜெக்ஷனை நம்ம ப்ரொஜெக்ட் பண்ண போகிறோம். இங்கே போயிட்டு ப்ரொஜெக்ட் 3D எலமெண்ட், ப்ரொஜெக்ட் 3D எலமெண்ட் போயிட்டு ஜஸ்ட் செலக்ட் த சர்க்கிள், திஸ் லைன். ஸோ திஸ் ஒன், சாரி, ப்ரொஜெக்ட் 3D எலமெண்ட், திஸ் ஒன். இப்போ இதில் வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணலாம்.
இல்லை அப்படின்னா இந்த சர்ஃபேஸை நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 3Dயோட எட்ஜஸ் ஓகேங்களா, ப்ரொஜெக்ட் ஆகும். பட் இது வந்து சர்ஃபேஸை ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு ப்ரொஜெக்ட் ஷில் அவுட் எட்ஜஸ் இப்படி தான் நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். ஸோ ப்ரொஜெக்ட் 3D எலமெண்ட் கொடுத்தீங்கன்னா வராது. ஸோ ஜஸ்ட் ப்ரொஜெக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் டெலிட் திஸ் ஒன். டெலிட் பண்ணிவிட்டு இப்போ குயிக் ட்ரீம் ஆப்ஷனில் போயிட்டு ஐ ஜஸ்ட் ரிமூவ் தீஸ் ப்ரொஃபைல்ஸ். இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஸோ இதுதான் நமக்கு தேவையான ப்ரொஃபைல் ஓகேங்களா. தென் இதையுமே நம்ம வந்து இந்த எக்ஸ்டென்ஷன் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் ரிமூவ் பண்ணிக்கலாம், இதையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கிவ் த டைமென்ஷன் ஹியர். ஸோ அவ்வளோதான். ஸோ இதுதான் நம்மளோட ரிப் ரீஜன். ஸோ ஒன்ஸ் இதை ட்ரா பண்ணதுக்கப்புறமா ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் பாயிண்ட் இருக்குது. தட் மீன்ஸ் இந்த இடத்துல வந்து ஒரு எரர் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இந்த ஸ்கெட்ச் வந்து கீழே எக்ஸஸாக இருக்குது. ஸோ இதே நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு எக்ஸிட் த ஒர்க் பெஞ்ச். நவ் யூ கேன் சி நமக்கு ஸ்கெட்ச் கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்கெட்சை வந்து பேட் கமாண்ட் யூஸ் பண்ணி 10 mm பேட் பண்ண போகிறோம். ஐ எம் யூஸிங் மிரர் எக்ஸ்டெண்ட் அண்ட் கிவன் த வேல்யூ 5 கொடுக்கும்போது ரெண்டு பக்கமும் வந்து ஆட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா பாட்டமில் ஸோ ஐ ஆடட் த ரிப் ப்ரொஃபைல். ஐ ஜஸ்ட் செலக்ட் தட் ஸ்கெட்ச் ஆப்ஷன், ஃப்ரண்ட் வியூ ஓகேங்களா. ஸோ ஃப்ரண்ட் வியூவில் போயிட்டு ஐ ஜஸ்ட் ட்ரா ஒன் சர்க்கிள் ஹியர். அண்ட் சர்க்கிளோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேல்யூ வந்து 18 mm டயாமீட்டர் ஓகே. தென் இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா பாட்டம்ல இருந்து 40 mm, ஃப்ரம் ஹியர் டு ஹியர் 40 mm. ஸோ ஒன்ஸ் கொடுத்துட்டு ஜஸ்ட் கிளிக் ஓகே. ஸோ ஓகே கொடுத்ததுக்கு அப்புறமா இதை நம்ம பேட் பண்ண போகிறோம். ஸோ பேட் கமாண்ட் போயிட்டு ஜஸ்ட் செலக்ட் திஸ் ஒன். இப்போ மிடில் இருந்து ரெண்டு பக்கமும் நமக்கு பேட் ஆகணும். ஸோ டோட்டலாக இது 44. ஸோ 22 கொடுத்துட்டு நம்ம மிரர் எக்ஸ்டெண்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரெண்டு பக்கமும் இது கரெக்டாக நமக்கு பேட் ஆயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். சி ஸோ யூசிங் மிரர் எக்ஸ்டெண்ட் அண்ட் 22 mm ஓகேவா. சேம் இதே மாதிரி நம்ம இந்த கட்டன் ட்ராப் பண்ணிக்கலாம். எகைன் நம்ம செலக்ட் நீங்கள் இந்த ஃபேஸ் எடுத்தாலும் ஓகே தான், இல்லை ஃப்ரண்ட் பிளேன் எடுத்தாலும் ஓகே தான். ஸோ அந்த வியூக்கு ஏற்ற மாதிரி நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ அகைன் ஐ கிரியேட் த சர்க்கிள் ஹியர். ஸோ ஃபஸ்ட் இந்த 3Dயோட எட்ஜையும் இந்த சர்க்கிளையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஐ மேக் இட் இன்ட்டு ஸோ கான்சென்ட்ரிசிட்டி. ஒன்ஸ் கான்சென்ட்ரிசிட்டி கொடுத்ததுக்கப்புறமா இதோட வேல்யூ. ஸோ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா டயாமீட்டர் 8 mm. ஸோ கொடுத்துட்டு எக்ஸிட் த ஒர்க் பெஞ்ச். சேம் இப்போ பேக்கெட் பண்ண போகிறோம். ஸ்கெட்ச் வந்து மிடில் இருக்குது, ஏன்னா நம்ம ஃப்ரண்ட் பிளேன் யூஸ் பண்ணோம். ஸோ பேக்கெட் பண்ணும்போதும் நம்ம சேம் அதே ஆப்ஷன் தான். ஸோ வி கேன் யூஸ் தட் dimension mirror extend 22 mm. So 22 mm means both the direction it takes the 22 mm, and you can see here the internal இது வந்து கட் ஆயிருக்கும். So select the sketch option and I just select the front view and horizontal vertical பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் இருக்குது. horizontal in this direction, vertical in this direction. just click OK. இப்போ இந்த வியூ நமக்கு நார்மலாக தெரியுது. இதை கட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா விசுவலைசேஷனில் யூஸ் கட் பார்ட் ஸ்கெட்ச் ஓகேங்களா. இதை யூஸ் பண்ணும்போது நமக்கு கட் பண்ணி காமிக்கும். ஸோ கிளியராக இருக்கும் நமக்கு ஸ்கெட்ச் ட்ரா பண்ணுறதுக்காக. தென் நம்ம வந்து க்ரூ கட் பண்ணுறதுனால ஒரு ஆஃப் ஆஃப் த ப்ரொஃபைல் மட்டும் ட்ரா பண்ண போகிறோம். இதில் போயிட்டு ஃபஸ்ட்டு ஒரு லைன், தென் இங்கேருந்து இங்கே ஒரு லைன், தென் இங்கேருந்து இங்கே ஒரு லைன், தென் இதை வந்து பாட்டமில் கனெக்ட் பண்ணிவிட்டு தென் இதை வந்து இப்படி க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் நம்மளோட ஸ்கெட்ச் ப்ரொஃபைல். செலக்ட் தட் டாப் அண்ட் திஸ் டாப் ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு கன்ஸ்டெயின் பண்ணிக்கலாம். கோஇன்சிடென்ட் பாட்டமில் ஆல்ரெடி மேட்ச் ஆகிடுச்சு. ஸோ நோ நீட் டு கிவன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேல்யூ ஸோ ஃப்ரம் ஹியர் டு ஹியர் ஸோ இட் இஸ் 25. ஸோ 25ங்கிறது ஃபுல் வேல்யூ. ஸோ வி நீட் டு என்டர் தட் 12.5 ஓகேங்களா. ஸோ 12.5 அண்ட் திஸ் டைமென்ஷன். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து 70 அண்ட் 90. ஸோ 70ங்கிறது இந்த வேல்யூ, இந்த டயாமீட்டர் வந்து 70. ஸோ இட் கேன் அலோவ் சிமெட்ரி லைன் ஓகேங்களா. இந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு ரேட்டா ஓகே. 35 அண்ட் 19னா நமக்கு வந்து 45. இது வந்து 45. தென் ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து 2 mm, அப்புறம் வந்து 4 mm. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் திஸ் ஒன் இஸ் 2 mm அண்ட் தென் திஸ் ஒன் 4 mm. 4 mm. This vertical line is 4 mm. ஓகேவா. ஜஸ்ட் select the line and give the value 4 mm. ஒன்ஸ் ஸ்கெட்ச் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா எக்ஸிட் த ஒர்க் பெஞ்ச். ஸோ ஒர்க் பெஞ்ச் எக்ஸிட் பண்ணிவிட்டு ஸோ ஐ எம் யூஸிங் க்ரூங்கிறது ரிவால்வ் கட் ஓகேங்களா. செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் செலக்ட் த ஸ்கெட்ச். இந்த இடத்துல நமக்கு ஸ்கெட்ச் செலக்ட் ஆயிரும். தென் ஹியர் we need to select the axis. ஆக்சிஸ் வந்து இந்த ஸ்கெட்ச் வந்து எதை ஃபிக்ஸட் லைனாக வச்சுட்டு இப்போ இந்த லைனை ஃபிக்ஸடாக வச்சு இந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய ஸ்கெட்ச் எல்லாம் ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் வரப்போகுது. ஸோ வி கேன் யூஸ் திஸ் லைன் ஆர் திஸ் சிலிண்டரோட சென்டர் ஆக்சிஸ் கூட எடுத்துக்கலாம். ஸோ இப்படி ஜஸ்ட் இந்த லைனை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கிளிக் த ப்ரிவியூ யூ கேன் see here. ஸோ இன்டர்னலாக இது வந்து கட் ஆயிருக்கும். ஜஸ்ட் கிளிக் ஓகே.